ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன சிம்பிள் ஸ்டிச் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பீட்ஸோட புட்டாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரஃபாக ஒரு சிம்பிள் ஸ்லீவ் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். ஸோ பாட்டம் சைடு, ரெண்டு சைடு, தென் அப்பு, இங்கே வந்து ஷோல்டர் கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான சென்டர் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் மேலேயும் கீழேயும். இந்த குழிவு பகுதி வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த ½ இன்ச், அதாவது ½ இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம், 1/4 இன்ச் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சீம் அலவன்ஸ் இந்த நோ போட்டிருக்கிறது எல்லாமே எனக்கு சீம் அலவன்ஸ், அங்கெல்லாம் எனக்கு ஒர்க் வரக்கூடாது. எல்லாமே ½ இன்ச்சாக இருக்கலாம், இல்லை 1/4 இன்ச்சாக இருக்கலாம். இப்போ இதில் சிம்பிளாக என்னென்ன புட்டாஸ் வந்து நம்ம பீட்ஸில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து பீட்ஸ் புட்டாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன். ஆரி நீடில் வந்து உடன் நீடில் எடுத்துக்கிறேன். உடன் நீடில் எடுத்துட்டு சிம்பிளாக நம்ம ஸ்லீவ்ல என்னென்ன புட்டாஸ் பண்ணலான்றது தான் நான் ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு நம்பர் பீடு எடுத்துக்கிறேன். இங்கே மேலேருந்து இது வந்து எனக்கு இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் ஸ்லீவ் ஜாயிண்ட் பார்ட் இங்கே எனக்கு தேவையில்லை, அதுக்கு கீழே மட்டும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பீடு நம்பர் 3 பீடு ஸ்டிச் பண்ண போகிறேன். அது நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு பேக் ஸ்டிச்சு மேல் நோக்கி போட்டுட்டு அப்புறம் தான் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அப்படியே கீழே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு எண்டு நாட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் சிம்பிளாக ஒரு பீடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இங்கே வந்து நான் நம்பர் 4 பீடு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 3 பீடு கொடுக்குறேன். 3 பீடு கீழே தொங்குற மாதிரி நான் ட்ராப்பாக கொடுக்க போகிறேன். அப்போ கீழே தொங்குற மாதிரினா அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பீடை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துட்டு எண்டு நாட் போடுங்க. எண்டு நாட்டு இந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே லூப்பை எடுத்து மேலே விட்டுட்டு கரெக்டாக இழுத்து விடுற மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் புட்டா. ரெண்டாவது என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, நான் சக்கரி யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரிங் சக்கரி யூஸ் பண்றேன். பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு எதை ஆரம்பிச்சாலும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டே ஆரம்பிங்க. இப்போ ரிங் சக்கரி வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா? ரிங் சக்கரி எனக்கு பெருசா இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், நம்பர் 4 பீடு எடுத்துக்கிறேன். ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். திரும்ப சென்டர் பாயிண்ட்ல ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு வெளியில ஒரு செயின் ஸ்டிச். ஸோ அந்த ரிங் சக்கரியை கரெக்டா 3 பார்ட்டா நான் கவர் பண்ணிட்டு உள்ள வந்து கரெக்டா அடுத்து வந்து பீடை நான் உள் பக்கம் கொடுத்துட்டு மேல எடுக்கிறேன். இதுக்குள்ள பீடு கொடுத்துட்டு த்ரெட்டை உள்ளே இருந்து மேலே எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே அது மேலே லாக் பண்ணி எண்டு நாட் போட்டுக்கிறேன். அப்போது அந்த ஃப்ளார் ரிங்கு மேலே வந்து கரெக்டாக எனக்கு பீடு இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிங்கை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நம்ம பேக் ஸ்டிச் போட்டு பண்ணோமா? இப்போ நான் ரிங்குக்கு உள்ளேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். ரிங்குக்கு உள்ளேருந்து த்ரெட் எடுத்து வெளிப்பக்கம் ஒரு பேக் ஸ்டிச்சு, அங்கேருந்து உள்ளுக்குள்ளே செயின் ஸ்டிச்சு, உள்ளேருந்து வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துட்டு இதுக்குள்ள இது ஸ்மால் ரிங்கு நமக்கு. இது மேலே நீங்கள் ஸ்டோன் வேணாலும் ஒட்டிக்கலாம், பீடு வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் பீடு கொடுக்க போகிறேன். இதில் நான் என்ன பீடு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து நம்பர் 4 கொடுத்தேன், நம்பர் 3 கொடுத்தேன், இங்கே நம்பர் 5 ஆர் 4 சைஸஸ் எல்லாமே லைட்டாக தான் உங்களுக்கு டிவியேட் ஆகும். இதில் வந்து நம்பர் 3 பீடு தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த சர்க்கிளுக்கு மேலே கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாக கொடுத்தோன்னா உள்ளே போயிடும். அப்போ இதை லைட்டாக நகர்த்தி விட்டுட்டு உள்ளேருந்து த்ரெட் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே மேலே விட்டு லாக் பண்ணிக்கிறேன். உள்ளேருந்து த்ரெட் எடுக்கிறேன் பாருங்க. உள்ளேருந்து த்ரெட் எடுத்து எண்டு நாட் போடுறதுக்கு 2வது லூப் எடுப்போம் இல்லையா, அது மாதிரியே எடுத்து மேலே வச்சு லாக் போட்டுக்கிறேன். நூலு மேல் பக்கமாக நிற்காத கீழே அந்த நூலை அழுத்தி விட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குமிழ் சீக்வன்ஸு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ளாட் சீக்வன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஃப்ளாட் சீக்வன்ஸில் நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்பர் 2 தான் கொடுக்கலாம். நம்பர் 2 வந்து இருக்கிறதுலையே சின்ன பீடு. இப்போ இந்த ஃப்ளாட் இந்த நம்பர் 2 கொடுத்தோன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்துட்டு இங்கேருந்து எடுத்து சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு நான் லாக் பண்ணணும் இல்லையா? உள்ள சீக்வன்ஸை லாக் பண்ணிட்டு அதுக்கு மேலே பீடை கொடுத்துட்டு உள்ளிருந்து வெளியில் எடுத்து வெளிப்பக்கமும் நான் லாக் பண்ணிக்கிறேன். இதையே நீங்கள் உள்பக்கம் வந்து சீக்வன்ஸை தனியாக ஸ்டிச் பண்ணியும் லாக் பண்ணிக்கலாம், இப்படியும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இது நார்மல் சீக்வன்ஸு. இன்கேஸ் குமிழ் சீக்வன்ஸாக இருந்ததுன்னா நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து குமிழ் சீக்வன்ஸை எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அது மேலே நான் பீடு எடுக்கிறேன். பீடு வந்து நீங்கள் நம்பர் 2 நம்பர் 3 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா குமிழ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் கொஞ்சம் சின்னது, அதாவது 2.5 இல்லைனா சைஸ் 3 மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கொடை மாதிரி
அதாவது தாமரை மேல தண்ணி நிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சீக்வன்ஸா அப்படியே உள்ள கொடுத்துட்டு லைட்டா பீடை மட்டும் நகர்த்தி உள்ள இருந்து த்ரெட் மேல எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு லாக் போட்டுக்கிறேன். லாக் போடும்போது சீக்வன்ஸ்ல படாம பார்த்துக்கோங்க, பீடுக்கு அடியில மட்டும் போகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நான் ஒரு நம்பர் பீடு எடுத்துக்கிறேன். நம்பர் பீடு எடுத்து மேல் நோக்கி பேக் ஸ்டிச் போட்டு அதை ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து நான் ஒரு சுகர் பீடு கொடுக்கணும். ஸோ சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கரெக்டா சுகர் பீடை இப்படி ட்ராப்பா கொடுத்துட்டு அது மேல லாக் பண்ணி விட்டுறேன். அந்த சுகர் பீடுக்கு மட்டும் நான் லாக் பண்ணலாம், இல்ல 2 பீடையும் சேர்த்து வேணாலும் நீங்க லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது நம்மளோட இஷ்டம் தான். ஏன் நம்ம இந்த ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போடுறோம் அப்படின்னு சொன்னா, பிளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டேமேஜ் வராத இருக்கிறதுக்கு தான் பேக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கிறது. ஸோ அதே மாதிரி 3 பீடு வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிறேன். நம்பர் பீடு எடுத்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு திரும்ப ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பேக் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு வந்து நான் வந்து சுகர் பீடு அவுட்லைன் கொடுக்குறேன். நீங்க த்ரெட் வேணாலும் அவுட்லைன் கொடுக்கலாம், பீட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். சுகர் பீடு கொடுக்கும்போது கரெக்டா 2 பீடு மட்டும் கொடுங்க. மோர் தென் 2 பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃப்ரேமை விட்டு கட்டும் போது ரொம்ப லூஸா இருக்கும். சுகர் பீடு வந்து நான் இப்போ காப்பர் என்கிட்ட அவைலபிளா இருக்கு கையில அப்படின்னு சொல்லி காப்பர் எடுத்திருக்கேன். நீங்க கோல்டு என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்படியே நான் எண்டு நாட் போட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நல்லா பாருங்க, இப்படியே நான் எண்டு நாட் போட்டேன் அப்படின்னா இந்த பீடுக்கும் நடுவுல கேப் இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், எண்டு நாட் போடுறதுக்கு இது லூப் 1, நான் எடுக்க போற லூப் 2 வந்து எங்க எடுக்கிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் பீடு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு உள் பக்கம் இங்க இருந்து எண்டு நாட்டுக்கு 2 எடுக்கிறேன். எடுக்கும்போது அந்த டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க இருந்து லூப் 2 எடுத்து எண்டு நாட் போடுறேன். அப்படி நான் போடும்போது என்ன ஆகும், இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டா போய் பெர்ஃபெக்டா முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலாக நீங்க ஹாஃப் பீடு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் புட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் ஸ்லீவ்ல என்னென்ன புட்டாஸ்லாம் அப்ளை பண்ணலான்னு தான் காமிச்சிட்டு வரேன். ஆர்டராக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன புட்டாஸ் தேவையோ அந்த புட்டாஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்பர் பீடு கொடுத்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நான் அவுட்லைன் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா கட் பீட் கொடுக்க போறேன். ஸோ கட் பீடு கொடுக்கும் போதும் நீங்க சிங்கிள் பீடா கட் பீடு கொடுங்க. ஏன் சிங்கிள் பீடா கொடுக்க சொல்றேன் அப்படின்னா, கட் பீடுங்கிறது வந்து நமக்கு கட்டா இருக்கும், ஒரு ஹெக்ஸகன் ஷேப்ல கட் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம ரெண்டு கொடுக்கும்போது அது இடிச்சிட்டு வரும்போது அந்த ஃபினிஷிங் வராது. இப்ப ஒன்னு நான் கொடுத்துட்டு வரும்போது அதை சுத்தி ஒரு ஃபிளார் வர மாதிரியே இருக்கு பாருங்க. கரெக்டா கொடுத்துட்டு இதுக்கும் எண்டு நாட் அப்படிதான், அந்த ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் பீடு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ள கொடுத்து நம்ம லூப் 2 எடுக்கணும். நீட்டா அழகா ஒரு ஃபிளார் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வீட் பீடுன்னு சொல்லுவோம். வீட்டு பீடு ஆர் ரைஸ் பீடு, கோதுமை பீடு, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இந்த பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கீழேருந்து மேலே வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஒரு பீடு கொடுத்துட்டு, எப்போவுமே பேக் ஸ்டிச் கம்பல்சரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் ஒன்று வந்து கீழே ஸ்டிச் பண்ணுறேன். அடுத்து செயின் ஸ்டிச்சு, அதாவது குட்டி பேக் ஸ்டிச் கொடுத்து மேல் நோக்கி ஒரு செயின் ஸ்டிச்சு. அந்த பேக் ஸ்டிச்சை எங்கே ஒடுக்கி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. கரெக்டாக அந்த ஆப்போசிட்ல ஒடுக்கி எடுக்கணும். ஏன்னா நான் அங்கேருந்து இங்கே இப்படி கொடுக்க போகிறேன் சைடில். ஓகேங்களா? பேக் ஸ்டிச்சு. அடுத்து வந்து இங்கேருந்து உள்ள அந்த கிராஸ்ல 2க்கு கிராஸ்ல செயின் ஸ்டிச்சு, அதுக்கு ஆப்போசிட்ல இந்த பக்கம் பேக் ஸ்டிச் எடுக்கிறேன். அப்பதான் எனக்கு இந்த 3 பீடும் டிராப் மாதிரி தொங்குற மாதிரி கரெக்டா வரும். எப்பவுமே நம்ம பேசிக்ல சொல்லியிருக்கோம், எங்க எனக்கு ஸ்டிச் வரணுமோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம வந்து பேக் ஸ்டிச் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மூக்குத்தி டிசைன் மாதிரி சிம்பிளா நீட்டா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராப் பீடு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி வாட்டர் பீடு ஆர் ட்ராப் பீடுன்னு சொல்லுவோம். இதை வந்து 2 விதமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா, மேலே வந்து எனக்கு நம்பர் பீடு இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு, இப்போ வீட் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான். இந்த ட்ராப் எனக்கு கீழே வரணும் அப்படின்னா கரெக்டாக இப்படி எடுத்துக்கணும். பாருங்க, ட்ராப் எப்படி இருக்கோ அப்படியே எடுங்க. அடுத்து லெஃப்டில் செயின் ஸ்டிச்சு, ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச் போட்டு, இப்போ எடுக்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ட்ராப்பு கீழே இருக்க மாதிரி தான் எடுக்கணும். அடுத்து இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள 2 பீடுக்கு நடுவில் செயின் ஸ்டிச் கொடுத்து மேல் நோக்கி ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச் எடுக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பர்ஃபெக்டாக பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைச்சிரும். கொடுத்துட்டு எண்டு நாட் கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ட்ராப் எல்லாம் கீழே இருக்க மாதிரி கொடுத்தோம் இல்லையா, இப்போ ட்ராப் எல்லாம் மேலே இருக்க மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் ட்ராப் வந்து மேலே இருக்க மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்கிறேன், மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு. இப்போ எனக்கு ட்ராப் வந்து மேலே இருக்கணும், மேலேருந்து கீழே தொங்கணும்னா ட்ராப் வந்து மேல் பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும் கரெக்டாக. ஒரு பேக் ஸ்டிச்சு. அடுத்து ரைட் சைடில் கீழேருந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் வந்துட்டு திரும்ப ட்ராப் நமக்கு மேலே தான் இருக்கணும். சாரி, நான் மாற்றி எடுத்திருக்கேன். ட்ராப் மேலே வர மாதிரி எடுக்கணும் நீடில். அப்படியே ஒரு பேக் ஸ்டிச் இந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே லெஃப்டில் ஒரு செயின் ஸ்டிச்சு, மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு, ட்ராப் வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி எடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ இங்க ஒரு குட்டி பேக் ஸ்டிச் எடுத்துக்கணும். ஏன்னா அப்படியே நம்ம பீடு கொடுத்தோம்னா கோணலா இருக்கும். ஒரு பேக் ஸ்டிச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன், நான் வந்து இந்த மாதிரி நம்பர் 3 பீடு கொடுக்குறேன் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி 2 டைப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல புட்டாஸை எடுத்துட்டு அது மேலேயே லாக் பண்ணிக்கோங்க. இல்லை இப்படி உள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்க லாக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், எண்டு நாட் போட்டாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 3D லுக்கில் பீடு இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன் நான், இந்த மாதிரி, அதாவது எனக்கு பீடு வந்து ஸ்டாண்டிங்காகவே நிற்கணும் அந்த மாதிரி நான் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இப்போ நான் சுகர் பீடு எடுத்துக்கிறேன் ஒன்று, அதுக்கு கீழே வந்து நம்பர் பீடு இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன், அதாவது நம்பர் 3 எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த 2 பீடையும் அப்படியே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நீடியில் அந்த லூப்புக்குள்ளேயே கரெக்டாக விட்டு அந்த மேலே இருக்க சுகர் பீடை மட்டும் லைட்டாக நகர்த்திட்டு உள்ள இருந்து நான் பீட் த்ரெட் எடுக்கிறேன். 2வது லூப்பு பொறுமையா எடுக்கணும் கொஞ்சம். உள்ள இருந்து நான் 2வது லூப்பை எடுத்து என்ன பண்றேன், அந்த ஃபர்ஸ்ட் பீடுல மட்டும் நான் லாக் பண்றேன். கொஞ்சம் பெருசாவே லூப் எடுங்க. எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பீடு மேல இருக்கு இல்லையா சுகர் பீடு, அதுல மட்டும் நான் லாக் பண்ணும்போது இந்த பானைச்சட்டியெல்லாம் நிற்கும்ல, அது மாதிரி கரெக்டா ஒரு 3D லுக்ல நிற்கும். இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஃப்ளார் நம்ம பண்றோம்னா அந்த ஃப்ளாருக்கு நடுவுல இருக்க மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதே நான் பெருசா கொடுக்குறேன் பாருங்க. அடுத்து இதை எடுத்துக்கிறேன். நம்பர் 2வும் நம்பர் 5வும் எடுத்திருக்கேன். நம்பர் 2 இது நம்பர் 5 எடுத்து கொடுத்துட்டு இதை நீங்க அப்படியே சாய்வா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அப்படியே ஸ்டெடியா எனக்கு ஒரு 3D ஃப்ளார் நிக்கிற மாதிரி கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 4 பீடு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கு வந்து ட்ராப்பா வந்து நான் வந்து சுகர் பீட்ஸ் தொங்குற மாதிரி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் சென்டர் சுகர் பீடு தான் நம்ம கொடுக்கணும். தென் அப்படியே செயின் ஸ்டிச்சு, ஆப்போசிட்ல பேக் ஸ்டிச் எடுத்துட்டு அடுத்து இந்த பக்கம் ஒரு சுகர் பீடு தொங்குற மாதிரி கொடுங்க. அடுத்து மேல் நோக்கியே ஒரு செயின் ஸ்டிச்சு, த்ரெட் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. இந்த சென்டர் பார்ட்டுக்குள்ள கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்க இருந்து எடுத்து இந்த இடத்துல
நம்ம போடுற ஸ்டிச் வந்து கிரியேட் பண்ணுற ஐடியா வந்து பர்ஃபெக்டாக நம்ம கிரியேட் பண்ணணும். பீடை வச்சு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து மீட்டர் செயின் கூட நம்ம ஓட்டலாம். இப்போ நான் வந்து ஒரு நம்பர் பீடு எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்பர் 4 எடுத்திருக்கேன். நம்பர் 4 எடுத்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் கொடுத்துட்றேன். குட்டியாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு எண்டு நாட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சுற்றி நான் மீட்டர் செயின் கொடுக்கணும். அப்போ மீட்டர் செயின் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். மீட்டர் செயினை கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்க பார்த்து. ஏன்னா அது ரொம்ப ஒட்டிட்டும் போகக்கூடாது, ரொம்ப வெளியிலையும் போகக்கூடாது. க்ளூ மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இது பீடு, ஸ்டோன் கிடையாது. அப்போ நான் க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அதில் கரெக்டாக சுற்றி வைக்கிறேன். கரெக்டாக அப்படி நிற்கணும். அப்போ தான் ஒரு ஃப்ளார் மாதிரி நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். ஸ்டோன் மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸ்டோன் வளைஞ்சு போயிடக்கூடாது சைடில் எங்கேயும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் பீட் கொடுக்க போகிறேன். ட்ராப் பீடில் நான் எப்படி கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ட்ராப்பு, அதுக்கு கீழே வந்து பீடு தொங்குற மாதிரி கொடுக்குறேன். நம்பர் பீடு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தனித்தனியாக ஸ்டிச் பண்ணாலும் சரி, அட் அ டைமில் ஸ்டிச் பண்ணாலும் சரி, 2 நாட் வந்து இந்த பீடுக்கு மட்டும் போடுறேன். இப்போ ட்ராப்பு மேலே இருக்குது, பீடு கீழே இருக்குது. மேலே இழுத்து விடுற 2 நாட் வரலன்னா நார்மல் 2 நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து நான் நம்பர் 3 பீடு எடுத்துக்கிறேன். நம்பர் 3 பீடு எடுத்துகிட்டு ட்ராப் வந்து எனக்கு கீழே இருக்க மாதிரி நான் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீடை ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து ட்ராப் வந்து எனக்கு அடியில் வர மாதிரி கொடுக்கணும். இப்படி ட்ராப் வந்து அடிப்பக்கமாக தொங்குற மாதிரி கொடுக்கணும். ஒரு குட்டி பேக் ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போட்டுக்கோங்க. அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் வரைஞ்சி அதில் என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் புட்டாஸ்லாம் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இது சாம்பிள் தான். இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.